கேட்ரிங் முடித்தேன்னா முடிச்சுட்டு ஹோட்டல் ஃபீல்டில் இருந்தேன். அது நமக்கு செட் ஆகலை. சேலரியும் கம்மி, ஒர்க் டைமிங்கும் அதிகம். மாமா இந்த ஃபீல்டில் இருக்கார் 25 வருஷமாக. அவர்கிட்ட அப்படியே போயிட்டு கற்றுக்கிட்டு 9 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கு. உண்மையை சொல்ல போனால் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் அப்படியே மாறவே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். சீரியஸாக சரி, நாங்கள் அப்போ வாங்கும்போது சரி, இப்போ வாங்கும்போது சரி, அந்த சிக்கனும் சரி, பீஃபும் சரி, அந்த பீஸ் வந்து அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே நம்ம தொட்டாலே இந்த என்ன சொல்கிறது, ரொம்ப பஞ்சு மாதிரி அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து சூப்பராக இருக்கும். இவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ எங்கே பண்ண வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சிட்லப்பாக்கத்துலேருந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கடை பண்ணியிருக்கோம். அந்த மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்லிட்டு நைட்டில் ஒரு கடை ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இந்த கடை வந்து நான் ரொம்ப நாளாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். பிரியாணி எப்படி சொல்கிறதுனா, ஒரு சூப்பரான பிரியாணி ஒரு நல்ல பட்ஜெட்டில் வேணும்னா நான் இங்கே வந்து ட்ரை பண்ணுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா, சிக்கன் அண்ட் பீஃப் வந்து ரெண்டுமே வந்து 80 ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனாலே வந்து நான் இங்கே வந்து எப்பவுமே பிரியாணி ட்ரை பண்ணுவேன். நான் ரொம்ப நாள் அந்த ஷாப் வந்து வீடியோ பண்ணணுமே நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது சான்ஸே கிடைக்கல. இந்த நடுவில் கொஞ்ச நாள் கடை வேறு போடாமல் இருந்தாங்க. அந்த பிரதருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூனால கடையை போடாமல் இருந்ததுனால நம்மளால் இங்கே வந்து வீடியோ வந்து அவ்வளோ பண்ண முடியல. நம்ம நினச்ச மாதிரி நம்மளால் பண்ண முடியல. பட் இப்போ தான் வந்து மறுபடியும் வந்து கடை போட்டிருக்காங்க. இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 80 ருபீஸ் தான் பிரியாணி. பட் நீங்கள் 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அன்லிமிடெட் பிரியாணி, அதாவது ஒரு 20 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அன்லிமிடெட் நம்ம பிரியாணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லி வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அதான் நான் ரீசெண்டாக வந்து ஆவடியில் வந்து ஒரு ஷாப் ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த பிரதர் வந்து நல்லி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. நம்ம அதனாலே அந்த ஷாப் வந்து பண்ணியிருந்தோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரீயாக நல்லி தான். அதாவது நல்லி இருக்கிற வரைக்கும் நல்லிக்கு வந்து எந்த பேமெண்ட்டும் கிடையாது. சம்டைம்ஸ் ஒரு சில கடையில் ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கி நான் பார்த்துருக்கேன். அந்த ஆவடி ஷாப்பில் அது எதுவும் வாங்கலன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயுமே வந்து ஃப்ரீ நல்லி தான். நல்லி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பிரியாணியுமே வந்து நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸு, 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டடு. இங்கே நம்ம நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கிறோங்க. சான்ஸே கிடையாது, நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்திருக்கு பிரியாணி. நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருந்தாலும் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் போட்டிருக்காங்கல்ல. ஸோ நம்ம இப்போ தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு நடுவில் ஒரு 1.5 மாதம் வந்து ஷாப் போடல, ஹெல்த் இஷ்யூனால. இன்னைக்கு பிரியாணி எப்படி இருக்கு, மறுபடியும் இன்றைக்கும் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி பார்த்துக்கு எப்படி சொல்கிறேன். நல்லா இருக்குண்ணா. கடை பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிண்ணா. சத்யநாராயண். எவ்வளோ நாளாக இந்த கடை? ஒரு 8 மாதமாக போட்டுருந்தோம். ஸ்டார்டிங் எப்படி? ஸ்டார்டிங் வந்து நான் தம்பிங்க வந்து கேட்ரிங் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். எங்கள் குரோம்பேட்டில் ஒரு கடை என்ன இருக்குண்ணா, இன்னொரு கடை. குரோம்பேட்டில் சிக்கன் பிரியாணி போட்டுருக்கோம் பாலாஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து சரி இந்த ஏரியாவில் வந்து கடை கிடைக்கல, சரி அதாவது தள்ளுவண்டில் பீஃப் பிரியாணி ஆரம்பிக்கலாமேன்னு. என்னென்ன பிரியாணி கொடுத்துருக்கீங்க? சிக்கனும் பீஃப் ரெண்டுமே கொடுத்துருந்தோம். என்ன விலையில? ஆனால் 80 ருபீஸ் வந்து லிமிட்டட்னா, 100னா வந்து அன்லிமிட்டட் தான். சாப்பிட்டு ரைஸ் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமாம், 80 தான். 100 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா ரைஸ். ஆமாம், ரைஸ் வேணா ஒரு குஸ்கா வேணா வாங்கிக்கலாம். ஆமாம், 80 ரூபாய்க்கு முட்டையும் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆமாம், எக்கோட வந்துடும். பீஃப் வந்து பீஃப் சிக்கன் ரெண்டுமே 80 ரூபா தானா. ஆமாம், 100 ரூபானா ரைஸ் கொஞ்சம் வச்சு நல்லா வரும். ஆமாம், கோட்டர் 80 ரூபா, அன்லிமிட்டட் வந்து 100 ரூபா. அந்த மாதிரி எல்லாருமே 80 ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்க. எல்லாருமே ரைஸ் வச்சு 100 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். எல்லாமே நீங்கள் தான் சமைக்கிறீங்க? ஆமாண்ணா, எல்லாமே ஓன் கிச்சன் இருக்குது குரோம்பேட்டில். நானும் மாமா தம்பிங்க சேர்ந்து சமைச்சிட்டு. ஆமாம், சமைத்து காலைல 5:30 மணிக்கு வந்து 6 மணிக்கெலாம் கொண்டு வந்து போயிடுவோம்ண்ணா. 6 மணிக்கு விட பீஃப் குக் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். மணிக்கு கொண்டு வந்து போனால் இங்கே கரெக்டாக 11:30க்கு டபரா வந்துடும். கேட்ரிங் முடித்தேன்னா முடிச்சுட்டு ஹோட்டல் ஃபீல்டில் இருந்தேன். அது நமக்கு செட் ஆகலை. சேலரியும் கம்மி, ஒர்க் டைமிங்கும் அதிகம். மாமா இந்த ஃபீல்டில் இருக்கார் 25 வருஷமாக. அவர்கிட்ட அப்படியே போயிட்டு கற்றுக்கிட்டு 9 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கு. ஆமாம், அவரு கூடயே இருந்து அவர் கடையில் வேலை செஞ்சேன்னு அவர்கிட்ட கற்றுனேன். அதுக்கப்புறம் இப்போ தனியாக இந்த மாதிரி கடை போட்டு பார்த்தேன். இங்கே ஒரு கடைண்ணா, அதுமாதிரி வந்து கேம்ப் ரோடாண்ட ஒரு கடை இருக்குது. ஆமாம், அதுவும் தள்ளுவண்டி தான். குரோம்பேட்டில் இருக்கிறது மட்டும் கடையாக எடுத்து இருக்கும். ஆமாம், குரோம்பேட்டில் வந்து இதுவாக இருக்குது. நம்ம ஸ்லாம் ஜிம் இருக்குல்ல, பாலாஜி ஹாஸ்பிட்டல் போய் ஸ்லாம் ஜிம், அது லெஃப்ட் எடுத்தால் உள்ளண்ணா. அங்கே 20 வருஷமாக இருக்குது. ஆமாம் ஆமாம், தள்ளுவண்டில் 5 வருஷம், கடையாக எடுத்து 15 வருஷம். கடை டைமிங் வந்து 11:30க்கு வந்துடும்ண்ணா. 3-3:30க்கெலாம் முடிச்சிட்டு போயிடும். 3 மணிக்குள்ளே முடிச்சிடும். ஆமாம் ஆமாம், 3 மணிக்கெலாம் நான் முடிஞ்சிடும்.
3 மணி மேக்ஸிமம் 3. இந்த அந்த அமாவாசை டைமு வேலைக்கிழமை இந்த மாதிரி தான் ஸ்லோவாக போகும். மற்ற டைம்லாம் முடியும். பிரியாணி மட்டும் தான் வேற ஏதாவது சைட் டிஷ் அதெல்லாம் இல்லைண்ணா சைடிஷ் இப்போதைக்கு போடலண்ணா. எல்லாமே நம்மளே தானே பண்ணுறோம். பசங்களை ஊர்லேருந்து வர வச்சுருக்கோம். அவங்க இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடுவாங்க. வந்தாச்சுன்னா தவா சிக்கன் பக்கோடாலாம் 130 ரூபாய்க்கு போடலான்னு இருக்கும். பகல்ல மட்டும் தான் கிடையாது. பகலில் தானா ஈவினிங் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஆமாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எவ்வளோ நல்லா வரீங்க சாப்பிட்றது? ஒரு நான் வந்து 1 மாசமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்றது சாரி பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணி சூப்பராக இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இதில் வந்து பீஃபும் நல்லா இருக்கு, சிக்கனும் நல்லா இருக்கு. ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. ரெண்டுமே நல்லா குவான்டிட்டி வைஸும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அன்லிமிட்டட் 100 ரூபான்னு போட்டுருக்காங்களே அது ட்ரை பண்ணுறீங்களா? அன்லிமிட்டடா ஆமாம் அன்லிமிட்டட் தான் இங்கே. ஆக்சுவலாக அன்லிமிட்டட் அதான் நம்ம எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். என்ன கேட்டால் கூட மறுபடியும் ரைஸ் வேணால் தருவோம். நல்லியும் ஃப்ரீயாக தராங்க. ஆமாம் நல்லி ஃப்ரீ, முட்டை, அப்புறம் கத்திரிக்காய், வெங்காயம் கொடுக்குறாங்க. ஆமாம் திருப்தியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு திருப்தியாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. கரெக்டாக ஒரு லஞ்ச் முடிச்ச ஒரு எஃபெக்ட் இருக்குது. என்னெல்லாம் வந்து நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் மாறவே இல்லைன்னு சொல்லுவேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கூட்டம் ஆரம்பிச்சிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1:30 கிட்ட ஆகுது. அங்கே பாருங்களேன், பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ பேர் நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் உண்மையை சொல்ல போனால் அந்த டேஸ்ட் வந்து இன்னும் அப்படியே மாறவே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். சீரியஸாக சரி, நாங்கள் அப்போ வாங்கும்போது சரி இப்போ வாங்கும்போது சரி, அந்த சிக்கனும் சரி பீஃபும் சரி, அந்த பீஸ் வந்து அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே நம்ம தொட்டாலே இந்த என்ன சொல்கிறது ரொம்ப பஞ்சு மாதிரி அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து சூப்பராக இருக்கும். இவ்வளோ நாளாக சாப்பிட்டுருக்கேன், இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பிரியாணி ஃப்ளேவர் சொல்லுவாங்கல்ல, அந்த சிக்கன் மீட்லேயும் சரி பீஃப் மீட்லேயும் சரி நல்லா மசாலா பிரியாணியோட மசாலா அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து அட்டகாசமாக இருந்துச்சு தாங்க நான் சொல்லுவேன். சீரியஸாக வந்து 80 rupees to 100, 80 அப்புறம் 100 2 இது கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 100 rupees கொடுத்தீங்கன்னா அன்லிமிட்டட் பிரியாணி எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. அதே மாதிரி 80 rupeesக்கே வந்து எக்கோடையே கொடுத்துட்றாங்க. இங்கே சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் கிடைக்கிறது தான் ரைத்தாவோ அந்த கத்திரிக்காய் பச்சடி தான் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். கூட்டம் தெரியுதா? கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் அந்த பைக்கை நிறுத்தி சாப்பிடுங்க, ஒருத்தவங்க இங்கே காரை நிறுத்திட்டு கார் உள்ள வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு கொடுக்கறதுனால கண்டிப்பாக அந்த கூட்டம் வருங்க. நானே சொல்கிறேனே பிரியாணி இது வந்து 100% வந்து செம ஒர்த்துன்னு சொல்லுவேன். எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்லப்பாக்கம் அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வெளியிலேயே தான் இந்த கடை இருக்குது. ஒரு 12 மணி 11:30 to 12 o'clock வந்துடுவாங்க. மேக்ஸிமம் காலையாக வர வரைக்கும் தான் அந்த பிரியாணி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த சைடு இருக்கீங்க, ஐ மீன் குரோம்பேட்டை சைடு சிட்லப்பாக்கம் சைடு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப நாளாக சாப்பிட்றேன். இன்றைக்குமே அந்த டேஸ்ட் மாறல. கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு